வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம புதிய மின் இணைப்பு நீங்க பதிவு பண்றதுல நிறைய உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கும். நம்ம மின் இணைப்பு எவ்வளவு நாள்ல குடுப்பாங்க? அதுக்கு பணம் எப்படி கட்டணும்? டாக்குமெண்ட்லாம் நேரடியா கொண்டு போய் நம்ம சப்மிட் பண்ணணுமா? அப்படிங்கிற இந்த கேள்விகள்லாம் இருக்கும். இதுக்கு உண்டான கேள்விகளுக்கு முறையான விளக்கத்தை நம்ம இபி சைட்ல கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இப்பதான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, இது முதல் கேள்வி என்ன பண்ணிருக்குன்னா, மின் இணைப்பு பெற எவ்வளவு நேரம் ஆகும்னு நம்மளுக்கு இந்த கேள்விகள் இருக்கும். அதுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு இது உங்கள் கோரிக்கையின் மின்பளு, மின் வகை மற்றும் இருப்பிடத்தை பொறுத்தது. இருப்பினும் அனைத்து மின் இணைப்புகளும் கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கால அவகாச பிரிவில் கால அவகாசங்களை கண்டறியவும் போட்டிருக்காங்க. இதுக்கு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே எதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை பாருங்க. ஏன்னா சில பேருக்கு கம்பம் நட்டு லைனை பிடிச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு கம்பம் பக்கத்திலே இருக்கும். அதெல்லாம் உடனே மின் இணைப்பு கொடுத்துருவாங்க. சில நேரத்தில் மீட்டர்கள் பற்றாக்குறையினாலும் காலதாமதம் ஆகலாம். அதனால இவங்க ஜெனரலா கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மின் இணைப்புகளை எவ்வளவு நாள்ல கொடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ இருக்கு. அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அடுத்து ஆவணங்களின் நகல்களை நான் உள்ளூர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டுமா? இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் ஆன்லைன்ல பதிவு பண்ணிட்டேன்ல, அந்த அப்ளிகேஷன் கொண்டு போய் கொடுக்கணுமா அப்படி சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இது நான் கொடுக்கல, இபியோட சைட்ல தான் கொடுத்திருக்காங்க. உள்ளூர் அலுவலகத்தில் எந்த நகல்களையும் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க காப்பி எடுத்து போய் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு கேட்டாங்க. மேலும் ஏதேனும் ஆவணங்கள் தேவைப்பட்டால் மின்னஞ்சல் மற்றும் குறுந்தகவல் மூலம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். அதாவது உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் அவங்களுக்கு கூடுதலா ஆவணம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு SMS ஆவோ இல்லைன்னா இமெயில் மூலமா உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. உங்கள் விண்ணப்பம் குறிப்பு எண்ணை பயன்படுத்தி பின்னர் இந்த இணையதளத்தில் நீங்கள் பதிவேற்றலாம் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் நீங்க நேரடியாக கொடுக்கணும்ன்றதுல அதையே திரும்ப அப்ளிகேஷன் நம்பர் போட்டு திரும்ப அந்த காப்பியை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அப்ளிகேஷன் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சைட்ல கொடுத்திருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, எழுப்பப்பட்ட கோரிக்கையை நான் எங்கே செலுத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பணத்தை எங்க நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகள் நமக்கு எழும். அந்த கேள்விக்கு உண்டான விடை கொடுத்திருக்காங்க. பணம் நான் எங்க கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு உண்டான அப்ளிகேஷன் உண்டான பணத்தை எங்க கட்டணும் அப்படிங்கறத நமக்குள்ள எழும் இல்லையா, அந்த கேள்வி கொடுத்திருக்காங்க. இந்த இணையதளத்தில் எழுப்பப்பட்ட அனைத்து கோரிக்கைகளையும் எங்கள் இணையதளம் மூலம் நீங்கள் செலுத்தலாம். அதாவது tnib.org. அப்படிங்கிற சைட்ல போயிட்டு உங்களுடைய தங்களது விண்ணப்ப குறிப்பு எண்ணை பயனாளராகவும் அலைபேசி எண்ணை கடவுச்சொல்லாகவும் பயன்படுத்தவும். அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎன்இபி சைட்லயே போய் நீங்க கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் நம்பரையும் செல்போன் நம்பரையும் யூசர் நேம் பாஸ்வேர்டா போட்டு நீங்க பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நீங்களே பணத்தை நீங்க கட்டிடலாம். அது எப்படி கட்டணும் அப்படிங்கறத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லாஸ்ட் வீடியோ, நீங்க அதுல போய் பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, கட்டண தொகையை எப்போது செலுத்த வேண்டும், நான் எப்படி அறிந்து கொள்ள இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் நமக்கு பணம் எப்ப கட்டணும், ஒரு அப்ளிகேஷன் நம்ம பதிவு பண்ணிட்டோம், அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டோம். ஆனா பாத்தீங்கன்னா எப்படி நாங்க பணம் கட்டுறது, எந்த டைம்ல பணம் கட்டுறது அப்படிங்கிற கேள்வி வருது. அப்படிங்கிற கேள்வி வரும்போது அவங்க என்ன அதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, பணத்தை எனக்கு எப்ப கட்டணும் அப்படின்ற தகவல் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது கேள்வியா இருக்கு. அதுக்கு பதில் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, உங்கள் விண்ணப்பத்தின் செயல்பாட்டின் போது எழுப்பப்படும் அனைத்து கோரிக்கைகளும் மின்னஞ்சல் மற்றும் குறுந்தகவல் மூலம் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். சரியான நேரத்தில் செயல்பட உங்கள் மின்னஞ்சல் மற்றும் குறுந்தகவல் ஆகியவை தொடர்ந்து கண்காணிக்கவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் உங்களுக்கு ஒவ்வொரு SMS மற்றும் இமெயில் மூலமா தகவல் தெரிவிப்பாங்க அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு மின் இணைப்பு இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டோம், அடுத்து சாங்ஷன் பண்ணிட்டாங்களா சாங்ஷன் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு டிமாண்ட் ரைஸ் ஆயிடுச்சு, நீங்க பணம் கட்டலாம் அப்படின்ற தகவல் உங்களுக்கு இமெயில் மூலமாவும் SMS மூலமாவும் தெரிவிக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க பே பண்ணிக்கலாம் அப்படின்னு மேல சொன்ன அந்த சைட்ல போயிட்டு பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்த கேள்வி வந்து எனது விண்ணப்பம் ரத்து செய்யப்பட்டால் என்ன செய்வது? அதாவது நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ஒரு வேளை கேன்சல் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா அந்த அப்ளிகேஷன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்னோட பணம் வந்து திரும்ப வருமா வராதா கேள்வி வந்து நமக்கு இருக்கும். பணம் திரும்ப வருமா வராதா அப்படின்ட்டு அதுக்குள்ள விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. உரிய காரணங்கள் இல்லாமல் உங்கள் விண்ணப்பம் ரத்து செய்யப்பட மாட்டாது. சரியான நேரத்தில் எழுப்பப்பட்ட கோரிக்கையை செலுத்தாத நிலையில் அது ரத்து செய்யப்படலாம். இருப்பினும் சரியான காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டால் தகுதியான முழு தொகையும் திருப்பி பெறுவீர்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது எந்த ஒரு சரியான காரணம் இல்லாம உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரத்து செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி உரிய நேரத்தில் நீங்க எந்த வித ஸ்டெப்பும் எடுக்கலைனாலும் ரத்து செஞ்சிருவாங்க. அப்படி ரத்து செய்யப்பட்ட பட்சத்துல உங்களுடைய முழு தொகையும் வந்து உங்களுக்கு நீங்க எந்த வழியா கட்டினீங்களோ அந்த வழியா வந்து திரும்பி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால நமக்கு அப்ளிகேஷன் கேன்சல் ஆயிட்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த பணம் வந்து நமக்கு முழுமையா திரும்ப கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இந்த கேள்விகள் பதில் மூலம் உங்களுக்கு வந்து சில சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு வந்து தீர்ந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.